வணக்கம். நான் முருகனடிமை வாஸ்து எஸ்எல்வா பேசுகிறேன். இப்போ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, சொந்த வீட்டுக்கு தான் வாஸ்து, வாடகை வீட்டுக்கு வாஸ்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தான் மிகப்பெரிய ஒரு தவறே நடக்குது. என்னென்னா, நாம் என்ன சொல்கிறோம், இந்த வாஸ்து அப்படிங்கிறது இயற்கையானது அப்படின்னு சொல்கிறோம், அறிவியல் பூர்வமானது அப்படின்னு சொல்கிறோம். இந்த அறிவியல் பூர்வமானது அப்படிங்கும் பொழுது எந்த வீடாக இருந்தாலும் அது பாதிப்பை தரும். இப்போ நீங்கள் வந்து ஒரு வாடகை வீட்டுக்கு போகிறீங்க, அங்கே சூரிய வெளிச்சம் வரல அப்படின்னா கண்டிப்பாக பாதிப்பு. அந்த வீட்டில் யார் வாஸ்துக்குறையான வீட்டில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கட்டாயம் பாதிக்கும். அது வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு லீஸுக்கு போகிறீங்க, எந்த வீடாக இருந்தாலும் சரி. ஒரு வீட்டில் வாஸ்து குறை அப்படின்ட்டா அதை முதல்ல அஃபெக்ட் பண்ணுறது அந்த வீட்டில் இருக்கிறவர் யாரோ அவங்க தான். இப்போ சூரிய வெளிச்சம் வரல வாடகை வீட்டில், இது வாடகை வீடு தான், சூரிய வெளிச்சம் வரல அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு பிரச்சனை வராமல் போயிடுமா? அந்த இல்லை அந்த வீட்டு ஓனருக்கு போகுமா? அப்படி கிடையாது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய காற்றோட்டத்தை யார் சுவாசிக்கிறாங்க, சூரிய வெளிச்சம் யார் தடைப்பட்டு போதோ அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது பாதிப்பு. அதனால் வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாஸ்துபடி இருப்பது தான் மேன்மையானது. இப்போ வாடகை வீடாக இருக்குது, அந்த வீட்டில் ஒரு வாஸ்து குறை இருக்குது அப்படின்னா நம்ம சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஹவுஸ் ஓனர் வந்து அதுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டார். ஒரு சிலர் வீடுகளில் வந்து ஹவுஸ் ஓனர் கூட சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க, அவங்களே சேஞ்சஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது சேஞ்சஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்குது. ஒரு விண்டோ வச்சா போதுங்க, இந்த இடத்துல சரியாயிடும் அப்படின்னா கூட வைக்கலாம். இல்லை ஒரு கழிவறை தவறாக இருக்குது, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் வடகிழக்கு மூலையில் ஒரு கழிவறை இருக்குது, இல்லை தென்மேற்கு மூலையில் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் இடிக்கவே முடியாது. இல்லை ஒரு படிக்கட்டு வருது அப்படின்னா அதெல்லாம் இடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணிக்கிறதுனா, ஒரு அறிவுபூர்வமாக யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக வீட்டை விட்டு மாற்றி போய்க்கிறது நல்லது. ஒரு வாஸ்துப்படியான வீட்டுக்கு நீங்கள் போய்க்கணும். மற்றபடி நீங்கள் அந்த வீட்டில் வந்து மாற்றாமல் எதுவுமே நடக்காது. இதில் வந்து எந்திரம் வச்சா சரியாயிடும், ஒரு மந்திரம் வச்சா மந்திரம் பண்ணால் சரியாக போயிடும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. வீடு வாஸ்து குறை என்றால் நீங்கள் ஒன்றா சரிப்படுத்தணும், இல்லைன்னா வீட்டை மாற்றிட்டு போயிடணும், வேற நல்ல வாஸ்துப்படியான வீட்டுக்கு போயிடணும். ஒருத்தருக்கு வந்து நேரம் சரியில்லை, வாஸ்துப்படியான வீட்டுக்கு போனால் சரியாயிடுமா அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தில் ஒரு வாஸ்துப்படியான வீடு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவர் சமாளித்து வருவார் அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். நான் அதனால தான் சில நேரங்களில் ஜோதிடர்கள் சொல்லுவாங்க, உங்களுக்கு டைம் சரியில்லை வீடு மாற்றி போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வாஸ்துபடியான வீடுக்கு போங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, பொதுவாக வீட்டை மாற்றி போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை வருது. ஒரு வீடு வாஸ்துப்படியாக நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸ் பண்ணி அதில் வெற்றி அடைஞ்சிருவீங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை, சமாளிக்கக்கூடிய ஒரு மனத்திறன் வருது அப்படின்னா அது வாஸ்துப்படியான வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் வரும். ஏன்னா பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது, எல்லாத்துக்கும் பிரச்சனை வரும். ஆனால் அது யார் அதில் வந்து வெற்றி பெறாங்க, யார் அதை சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறத இதில் பார்க்கணும். அப்போ ஒரு வாஸ்துப்படியான வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அதை சமாளித்து வெற்றி காணுவீர்கள். அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.